இனிய பக்தி ராகங்கள் பாகம் 1 பாகம் 1 வீணையின் ஓசையில் வந்த அருள். ஒரு காலத்தில் தஞ்சை நகரின் ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தாள் மீனாட்சி என்ற ஒரு சிறுமி. அவள் ஏழ்மையில் வளர்ந்தவளாக இருந்தாலும் இசையை மிகவும் நேசித்தாள். அவளுக்கு ஒரு சிறிய பழைய வீணை இருந்தது. தன் தாத்தா சாகும் முன் கொடுத்த பொக்கிஷம். தினமும் காலை உண்டு விட்டவுடன் அம்மன கோவிலுக்கு சென்று அந்த வீணையை வாசித்து அம்மனுக்கு அர்ப்பணித்தாள். அவளது சுருதியிலும் சுத்தமான பக்தியிலும் ஒரு ஜாதி அமைதி இருந்தது. கோவில் அருகே மழைப்பாடி இருந்தாலும் அவளது வீணையின் ஒலி அருகிலுள்ள பறவைகளையும் அமைதியாக்கியது. ஒரு நாள் பிரபல இசையாசாந்திரு நரசிம்மன் அவர்கள் அந்த கோவிலுக்கு வந்திருந்தார். பஜனை குழுவுடன் வந்த அவர் மீனாட்சியின் வீணை வாசிப்பை கேட்டு அசந்து போனார். ஒரு சிறுமி இப்படி சுத்தமாக ஆராதனையாக வாசிப்பதை அவர் பாராட்டினார். அந்த கணமே அவர் தீர்மானித்தார், இந்த சிறுமிக்குள் ஒரு உண்மையான பக்தி ராகம் இருக்கிறது. இதை உலகம் கேட்க வேண்டும். மறுநாள் கோவிலில் ஒரு சிறிய இசை விழா நடந்தது. முதலில் பேசினார் நரசிம்மன். பின்னர் மேடையில் அழைக்கப்பட்டாள் மீனாட்சி. நேரம் மழையோடு கலந்த பக்தி தருணம். அவள் வாசித்தது அம்பிகை நினைவு எனும் தன் சொந்த புனிதமான ராகம். கோவிலின் ஒலி பெருக்கியில் அந்த இசை ஒலிக்க அங்கு இருந்த ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக அனுபவத்தை உணர்ந்தனர். அந்த நாள் முதல் மீனாட்சியின் இசை இனிய பக்தி ராகங்கள் எனும் பேரில் கிராமம் முழுக்கவே பெருமையுடன் பேசப்பட்டது. அடுத்த பாகத்தில் மீனாட்சியின் இசை எப்படி நகர் வரை சென்றது, அம்மன் அவளுக்கு தந்த அருள் என்ன? இதே தொடர் இனிய பக்தி ராகங்கள் பாகம் 2 என விரைவில் பாகம் 2 எழுத வேண்டுமா அல்லது மற்றொரு தலைப்பில் தொடர வேண்டுமா?